ஹாய் ஹலோ படிஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிக்ஷன் டைம். நருட்டோ, ஒன் பீஸ், ஜுஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர் இந்த மாதிரி பல அனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் டப் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அப்படிங்கிற அனிமோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக ஒரு 12 எபிசோடு இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் கவர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த அனிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா காமிக்குமே இருக்குது. பட் காமிக்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது கிடையாது. மொத்தமாக அந்த 12 எபிசோட்ஸில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க, ஆக்சுவலாக அந்த அனிம் எந்த மாதிரி இருக்குது, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ஆளில் போட மறந்துடாதீங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அனிமோட பேசிக்கான அவுட்லைனை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நார்மலாக சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ள டஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குகைகள் மாதிரியான பல இடங்கள் இருக்கும். அந்த குகைகளுக்குள்ள ஏகப்பட்ட டீமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்மளோட பூமிக்கு அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய செலக்டிவான ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே வச்சு சாகடிப்பாங்க. அப்படி இந்த மான்ஸ்டர்ஸை வேட்டையாடக்கூடிய எல்லா பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லா பேருமே அந்த ஊரோட கவர்மெண்டால அப்ரூவ் செய்யப்பட்ட ஹண்டர்ஸ். ஸோ அந்த ஹண்டர்ஸ் எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டியை பொறுத்து ரேங்க் பண்ணப்பட்டிருப்பாங்க. ரேங்க் ABCDE வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ரேங்கர்ஸ், அதாவது பயங்கரமான ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஹண்டர்ஸை எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஹண்டர்ஸை அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி பொறுத்து ரேங்கிங் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே டஞ்சன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸையுமே அதுகளோட பவர்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி பொறுத்து அந்த மான்ஸ்டர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹை லெவல் பவர் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸை எஸ் ரேங்க்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரியே ABCDE அப்படின்ற மாதிரி பல ரேங்கிங்கில் பல விதமான மான்ஸ்டர்ஸும் இருக்கும். இப்போ ஒரு டஞ்சனுக்குள்ள ஹண்டர்ஸ் போகிறாங்க அப்படின்னா ஒரு டீமுக்கு மினிமம் 6லேருந்து 7 ஹண்டர்ஸ் ஆச்சு இருப்பாங்க. அப்படி இவங்க டீமாக சேர்ந்து போனாதான் உள்ளே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸை ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். அப்படி அவங்க அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு அவங்க கொள்கிற ஒவ்வொரு மான்ஸ்டர் கிட்ட இருந்தும் ஒரு கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது மோர் லைக் ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை வந்து இவங்க ரியல் லைஃப்பில் விற்று காசாக்கிக்கிடுவாங்க. அது போக இவங்க எல்லா பேருமே கவர்மெண்டாலேயே அப்ரூவ் செய்யப்பட்ட ஹண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு டஞ்சனுக்குள்ள மிஷனுக்காக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸை கொலை பண்ணிட்டு வந்தால் போதும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே மணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஹண்டர்ஸில் ஒரு ஆளாக இருக்கக்கூடியவர் தான் இந்த அனிமோட ஹீரோ சங் ஜின்வூ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு E ரேங்க் ஹண்டர், அதாவது இருக்கிறதுலே லோ ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஹண்டர். இவருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. பட் இவர் ஹண்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்படுவார். அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு அம்மாவும் இருப்பாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. தங்கச்சி வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பா. ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துக்கணும். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் பணம் தேவைப்படுது. அதே சமயம் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கும் பணம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் ஜாப்லேயே ஜாயின் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அனிமோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மிஷனுக்காக ஒரு டஞ்சனுக்குள்ளே போயிருந்திருப்பாரு. அந்த டஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டபுள் டஞ்சன். அதாவது ஒரு குகைக்குள்ளேயே இன்னொரு குகை இருக்கும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டபுள் டஞ்சனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அவங்களுக்கு ஆப்போனண்டாக இருக்கக்கூடியது எல்லாமே ஹை ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பற்றியுமே பயங்கரமாக அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ தான் அவரோட IQ யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேரை காப்பாற்றி இருந்திருப்பாரு. அதே சமயம் அங்கே நடந்த பேட்டில் நம்ம ஹீரோ ஒரு கையையும் காலையும் இழந்திருப்பாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை அந்த டஞ்சன்ல இருந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த மெடிக்கல் டீம் ஒரு ஹை ரேங்கிங் மெடிக்கல் டீம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நம்ம ஹீரோவை பியூரா வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தி இருந்திருப்பாங்க. அவர் இழந்த கை கால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். அப்படி அவர் அந்த டபுள் டஞ்சனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மூலமா ஒவ்வொரு நாளும் நீங்கள் இவ்வளோ பேஸ் ஆஃப் மிஷன்ஸை முடிக்கணும், அப்படி நீங்கள் முடிக்க உங்களோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நீங்கள் லெவலப் ஆகிட்டே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலாக அந்த கம்ப்யூட்டர் மூலமாக வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த கம்ப்யூட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் ஆவார்.
அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக அவரோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு போகும். எந்த அளவுக்கு அவர் டெவலப் ஆவார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டஞ்சனுக்குள்ள தனியாளா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹை ரேங்கிங் மாஸ்டர்ஸை போட்டு தள்ளுற அளவுக்கு டெவலப் ஆயிருப்பாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ ரேங்க் ஹண்டர். ஆனா அவர் டெவலப் ஆகி கிட்டத்தட்ட பி ரேங்க் ஹண்டர் அளவுக்கு வந்திருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் எல்லா பத்தியுமே ஃபால்ஸ் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்போ பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காரு. ஆனா அவர் இந்த அளவுக்கு டெவலப் ஆன விஷயம் அவர் கூட இருக்கக்கூடிய நிறைய ஹண்டர்ஸ்க்கும் ஏன் மற்ற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியாது. அது போக நம்ம ஹீரோ ஒரு கம்ப்யூட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இவ்வளோ விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காமிச்சு இந்த ஃபர்ஸ்ட் சீசனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 எபிசோட்ஸ் தான். தமிழ் டப்பிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இது வரைக்கும் இந்த அனிமை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த அனிமோட விஷுவல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெல் ஆக்ஷன் பேக்கடான ஒரு அனிம். சீசன் 2ல கதையை எந்த மாதிரி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த அனிம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை பற்றி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த அனிமை இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ யா தட்ஸ் ஆல் படிஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.